வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம 12th அட்வான்ஸ் தமிழில் 5th இயரில் வந்து இன்னையோட இந்த 12th அட்வான்ஸ் தமிழ் அப்படிங்கிறது புக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5th இயரில் மீதி இருக்கிறதையும் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி 6th வந்து கம்ப்யூட்டர் பற்றினது இல்லையா, ஸோ அதில் புக் பேக் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயல் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இயல், அது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ பார்க்கலாம் ஊடகவியல் சட்டங்கள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குற்றவியல் சட்டம் 499ஆம் பிரிவு அவமதிப்பு மற்றும் விதிவிலக்குகள் பற்றியும் 500ஆம் பிரிவு தண்டனைகள் பற்றியும் விளக்குகிறது. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து என்ன நடைமுறைக்கு வந்திருக்கும், அது அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அண்ட் பாரதிய சாட்சி அதிநியம் 3ம் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அது 3ம் வந்து எந்த ஒரு இப்போ இந்தியன் பீனல் கோட் அது ஐபிசி செக்ஷன் இல்லையா, ஸோ அந்த ஐபிசிக்கு பதிலாக வந்தது தான் அந்த நாகரிக் சுரக்ஷா அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 3 இருந்திருக்கும், சிஆர்பிசி அண்ட் ஐபிசி, அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேவா? ஸோ அந்த 3 ஆக்டும் இயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான அந்த இயர் மட்டும் சொல்லுங்கள். அடுத்தது 1973ஆம் ஆண்டின் வழக்கு தொடர் விதிப்படி 199(1) அவமதிப்புக்கு உள்ளானவர்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர், மத்திய மாநில அமைச்சர்கள் ஆகியோர் அவமதிப்புக்கு ஆளானால் அவர்கள் சார்பில் அரசு வழக்கறிஞர் வழக்கு தொடக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அரசு வழக்கறிஞர் யார் சொல்லுவாங்க? அட்டார்னி ஜென்ரல் இல்லையா. ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாலிசிட்டர் ஜென்ரல். ஓகே, ஸோ அட்டார்னி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் எது, அட்டார்னி ஜென்ரலை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல், இது ப்ரீவியஸ் இயரில் அதிக டைம் கேட்ட கொஷின். ஸோ அதுக்கான கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? ஸோ அட்வொகேட் ஜெனரலுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேவா? தெரியலைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வாறு வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் இந்திய குற்றவியல் சட்டம் 500ஆம் பிரிவின்படி 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும், அபராதம் அல்லது இரண்டும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்னா 1952ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின்படி குற்றங்கள் உரிமையியல், குற்றவியல் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டன. ஸோ நமக்கு பாலிட்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் அட்வான்ஸ் தமிழில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1952 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதன்படி தான் கிரிமினல் அண்ட் இந்த இது சிவில். ஓகேவா? ஸோ 2 வந்து பிரிக்கிறாங்க. குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 6 மாதம் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படும். அடுத்தது பாருங்கள், அலுவலக ரகசிய சட்டம் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1923 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன கொண்டு வரப்பட்டிருக்கும்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வரப்பட்டிருக்கும் 2005. ஓகேவா? 2005ல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும், அலுவலக ரகசிய சட்டம் அதை பேஸ் பண்ணி. அடுத்தது இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அந்த ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிபிசி தமிழோசை. ஸோ 2ஆம் உலகப்போர் நடைபெற்ற போது, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 1939 to 1945 பீரியடில் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இந்திய மொழிகள் தன் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. அதன் விளைவாக பிபிசியில் தமிழ் ஒலிபரப்பு 1941 மே திங்கள் 3ஆம் நாள் தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அந்நிகழ்ச்சிக்கு தொடக்கத்தில் செய்தி மடல் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருந்தார்கள். 48ல் இதுக்கு வந்து தமிழோசை அப்படின்னு சொல்லி யார் பெயரிட்டாங்க? சிவபாத சுந்தரம் அப்படிங்கிறவர் பெயரிட்டிருப்பார். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அந்த டூ யூ நோ பார்த்தப்போ பார்த்துருப்போம். ஓகே, சர்வீசஸ் என்ற பெயரில் 33 மொழிகளில் ஒலிபரப்புகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மின்னணு ஊடக ஆளுமைகள். ஓகேவா? அரியலூர் மாவட்டம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் அரியலூர் மாவட்டம் தென்கட்சி பெருமாள் நத்தம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவர் தான் கோ சுவாமிநாதன். ஓகே, இவரோட நேம். ஸோ வீடும் வயலும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து விளங்குனது இவர் தான் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கலைமாமணி விருது இவருக்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? கலைமாமணி விருது. ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வானொலி அண்ணா. ஸோ வானொலி அண்ணா அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? ரா ஐயாசாமி.
ரா ஐயாசாமி இவர் தான் வானொலி அண்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கல்லாபுரம், ஓகேவா, அப்படிங்கிற அந்த ஊரில் தான் இவர் பிறந்தார். அடுத்தது இவரை பற்றி இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னா இவர் நடத்தின நிகழ்ச்சிகள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகனார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கோட் சொல்லியிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண கதையினை தமிழகத்து சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ இவரோட கனவை நிறைவேற்றினது யாருன்னு கேட்டாங்கன்னா பால ராமாயண். ஓகேவா, பால ராமாயணம் அப்படிங்கிறத யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த வானொலி அண்ணா ஐயாசாமி இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அப்போ அந்த கம்பராமாயணத்தை வந்து சிறுவர் சிறுமியர் படிக்கும் வண்ணம் எளிய நடையில் எழுதணும் அப்படின்னு சொன்னது கவிமணி. அதே மாதிரி அதை எழுதின அந்த நூலோட பேர் பால ராமாயணம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் வந்து இது நல்ல தம்பி. ஸோ சென்னை தொலைக்காட்சியின் எதிரொலி நிகழ்ச்சி மூலம் புகழ் பெற்றவர் எதிரொலி நல்ல தம்பி அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கிறாரு. இவர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், ஓகேவா. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி ஆகியவற்றை நாடக வடிவில் எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் சிலப்பதிகார நாடக நூல் அப்படிங்கிறத நூபூர் கஸ்வர் அப்படிங்கிற பெயரில் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு புதுடெல்லி வானொலியில் ஒளிபரப்பானது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, ஸோ இவர் எழுதின சிலப்பதிகார நாடக நூலை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்ன நேமில்? நூபூர் கஸ்வர் அப்படிங்கிற நேமில். ஓகேவா, ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 5வது உலகத்தமிழ் மாநாடு. ஸோ 2வது உலகத்தமிழ் மாநாடு எப்போ நடந்திருக்கும்? 1968. அண்ட் 5வது உலகத்தமிழ் மாநாடு 1981 நடந்திருக்கும் இல்லையா. ஸோ பிற நாட்டு தமிழர்களிடம் அந்த டைமில் நேர்காணல் எல்லாம் நடத்தி அதை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவருக்கு வந்து இவர் வந்து நிறைய கல்வி பணிகள் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அதனால இவங்களுக்கு மால்கம் ஆதிசேஷியா அப்படிங்கிற விருதை கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அடுத்தது பாவைக்கூத்து. ஸோ பப்பட்ரி ஷோ, பொம்மலாட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி சும்மா கொடுத்துருப்பாங்க. தமிழில் பொம்மலாட்ட கலைக்கு பெருமை சேர்த்தவர் முத்துக்கூத்தன். யார்? முத்துக்கூத்தன். அப்போ முத்துக்கூத்தன் அப்படிங்கிறவர் பொம்மலாட்டத்தோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது துக்ளி சுப்பிரமணியம். இவர் யார் அப்படின்னா விவசாயத்தை தன் உயிரென கருதி செயல்பட்டவர் தான் இந்த துக்ளி சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் இவரை தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசுவாமி என்ற குரலை வானொலியில் கேட்காத தமிழர்கள் இருக்க முடியாது. இவருடைய குரலை கேட்பதற்காகவே செய்தியை கேட்டவர்கள் உண்டு. 40 ஆண்டு காலம் ஒலிபரப்புத்துறையில் சிறப்பாக செய்தி வாசித்தமைக்கு தமிழக அரசு இவருக்கு 2008 கலைமாமணி விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவே செய்தி வாசிப்பாளருக்கு வழங்கப்பட்ட முதல் கலைமாமணி விருது. அப்போ செய்தி வாசிப்பாளருக்கு வழங்கப்பட்ட முதல் கலைமாமணி விருதை பெற்றவர் யார் அப்படின்னா சரோஜ் நாராயணசுவாமி. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் மக்களே. 12th அட்வான்ஸ் தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புக் பேக் மட்டும் பார்த்தா முடிஞ்சது. ஓகே, மார்க்கோனி தான் கண்டுபிடித்த கம்பியில்லா தந்தி முறையினை இங்கே பதிவு செய்து கொண்டார். எங்கே பதிவு செஞ்சார்? நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன், இங்கிலாந்து அறிவியல் கழகத்தில். அதே மாதிரி டிவியை கண்டுபிடிச்சவர் அதை வந்து எங்கே பதிவு பண்ணியிருப்பார்? லண்டன் அறிவியல் கழகத்தில் பதிவு பண்ணியிருப்பார். வானொலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் மார்க்கோனி. கூற்று: பூமியானது கோள வடிவில் இருப்பதால் வானொலி நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் செயற்கைக்கோள்கள் துணையின்றி தொலைதூரத்திற்கு பரப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது. காரணம் என்னன்னா, ஒளி அலைகள் எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் தன்மை கொண்டவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஓகேவா, ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். பேரிடர் காலத்தில் பெரிதும் பயன்படுவது ஹார்மோன் வானொலி. ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, அமெரிக்கா ஜப்பான்லலாம் இப்போவுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட இடம் லண்டன். தவறான இணையை கண்டறி. ஸோ இப்போ தான் பார்த்தோம், ஐயாசாமி பாலராமாயணம். யார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இவர் அதை மேக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ நல்ல தம்பி எதிரொலி, இதுவும் கரெக்டு. சுவாமிநாதன் இன்னொரு தகவல், இதுவும் கரெக்டு. முத்துக்கூத்தன் பண்ணை இல்லம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ இவர் வந்து துக்ளி இல்லையா, துகிலி தான் பண்ணை இல்லத்தோட தொடர்புடையவர் இல்லையா, விவசாயத்தோட தொடர்புடையவர். முத்துக்கூத்தன் எதோட தொடர்புடையவர்? பொம்மலாட்டத்தோட தொடர்புடையவர். சரியான விடைக்குப்பினை கண்டறி. அமெரிக்காவில் முதல் வண்ண தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது தவறு.
இது சரி. அமெரிக்காவின் ஆம்பெக்ஸ் நிறுவனம் காட்சிகளை பதிவு செய்து தேவைப்படும் போது ஒளிப்பதிவு நாடா VDR அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்தது 1976ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பு தொடங்கியது. தவறு. அண்ட் 4th ஒன் வந்து கரெக்டு. ஓகேவா, 1 to 4 சரி, 3வது தவறு. அடுத்தது நுப்பூர் கஸ்வர் என்ற பெயரில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு புதுதில்லி வானொலியில் ஒலிபரப்பான காப்பிய நாடகம் சிலப்பதிகாரம். கீழ்கண்டவற்றுள் எவை ஆபாச வெளியீட்டு தடை சட்டத்தின்படி தண்டனைக்குரியவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாகரிகமற்ற வார்த்தை, பாலினத்தை இழிவுபடுத்தும் கருத்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் வந்து சரி. நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்தல், ஒருவரை அவமதிக்கும் நோக்கத்தோடு எழுதுவது, இது ரெண்டும் தவறு. அப்போ 1, 3 சரி, 2, 4 தவறு. ராமாயண கதையை தமிழகத்து சிறுவர் சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? கவிமணி. பாவைக்கூத்து என்று அழைக்கப்படும் கிராமிய கலை பொம்மலாட்டம். வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் அமைப்பு பிரசார் பாரதி. அடுத்தது சரியான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. மார்க்கோனி வானொலியை கண்டுபிடிச்சாரு, கரெக்டு. ஜான் லெஹியட் அலைபேசி கொடுத்துருக்காங்க, தப்பு. அவர் கண்டுபிடிச்சது டிவி. ஆம்பெக்ஸ் நிறுவனம் ஒளிப்பதிவு நாடா, கரெக்டு. பெர்டினான் ப்ரவுன் இணையம், தப்பு இல்லையா? 3 சரி, 2, 4 தவறு. தவறானதை சுட்டுக. புதிதாக தனியார் தொலைக்காட்சி நிலையங்கள் தொடங்க மத்திய அரசிடம் உரிமை பெற வேண்டும், இது கரெக்டு. இயற்கை பேரிடர் காலங்களில் ஹார்ம் வானொலி பயன்படும். பண்பலை நிகழ்ச்சியின் தொகுப்பாளரை ரேடியோ ஜாக்கின்னு சொல்லுவோம், கரெக்டு. உரை சித்திரம் ஆர்ஜேன்னு சொல்லுவோம்ல, ஆர்ஜேயோட ஃபுல் ஃபார்ம் தான் ரேடியோ ஜாக்கி. உரை சித்திரம் என்பது வானொலியில் வழங்கப்படும் நாடக வடிவம். ஸோ அதுதான் வந்து தப்பு, மற்ற 3ம் கரெக்டு. அடுத்தது பொறுத்துக பாருங்க. பொன் விளையும் பூமி வேளாண் நிகழ்ச்சி, கண்மணி பூங்கா சிறுவர் நிகழ்ச்சி, எதிரொலி நேயர் கடிதம், இன்று ஒரு தகவல், நன்னறி கதைகள். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். மோகன காந்தி எனும் வானொலி நிகழ்ச்சியை வழங்கியவர் ஐயாசாமி. சித்தரிப்பு எனும் சொல்லடியாக தோன்றிய சொல் உரை சித்திரம். பாலராமாயணம் என்ற வானொலி நிகழ்ச்சிக்கு இசை யாருன்னா மல்லிக் அப்படிங்கிறவர். ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் கலை சொல்லை உருவாக்கி அழைத்தவர் டி.கே. சிதம்பரனார். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், 5வது யூனிட்டுக்கான புக் பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ யூனிட் 6, அதாவது இயல் 6க்கான புக் பேக் மட்டும் பார்த்தலாம். கணினி ரிலேட்டடானது தான். ஓகேவா, ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. செல்பேசி, டேப்லெட், திறன்பேசி போன்ற கருவிகளில் இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயன்பாட்டு மென்பொருள் எதுனா செயலி, ஆப் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஒரு எழுத்தையோ கலைப்படைப்பையோ வணிக பொருளை பற்றிய கருத்துக்களையோ தீர்மானிப்பது உணர்வு பகுப்பாய்வி. குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த சொற்களையோ செய்திகளையோ குறிப்பிட்ட ஒரு ஆவணத்திலிருந்து கணினி மூலம் தானாகவே பிரித்து எடுக்க உதவும் மொழி கருவி தகவல் பிரித்தெடுக்கும் கருவி. இது மொழியியலிலும் கணினி அறிவியலிலும் இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கணினி மொழியியல். டேஷ் திருவிழா தவாங் மாவட்டத்தில் நடைபெற்றது, லோசர் திருவிழா. இவை மின்னூல்களை வாசிக்க உதவுகின்றன, ரீடர்ஸ். ஓகேவா, மின் படிப்பான் அப்படிங்கிறது. மொபைல் ஃபோன் என்று அழைக்கப்பட்ட முதல் செல்பேசியின் பெயர் டைனாடாக் 8000X. ஓகேவா, ஐஃபோன் சந்தைக்கு வரும் வரை இந்த நிறுவனமே திறன்பேசி விற்பனையில் முதன்மையானதாக விளங்கியது, பிளாக்பெரி. மார்டின் காரல் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஸோ மார்டின் கால் கூப்பர், ஜோயல் எஸ் ஏங்கல். முதல் குறுஞ்செய்தி ஃபின்லாண்ட்லேருந்து அனுப்பப்பட்டிருக்கும். IBM சைமன் அப்படிங்கிறது முதல் திறன்பேசி. டொக்கோமோ இருக்கு இல்லையா? ஸோ டொக்கோமோ வந்து அமெரிக்க ப்ராடக்ட் கிடையாது, ஜப்பான் ப்ராடக்ட். அடுத்தது பொறுத்துக. 5G வந்து 1 மில்லிசெகண்ட். விண்டோஸ் அப்படின்னா இயக்க முறைமை. ஓகே, ஸோ செயலி பயன்பாட்டு மென்பொருள். அடுத்தது அதாவது யூசர் சாஃப்ட்வேர். ஓகேவா, பாம்பு அப்படிங்கிறது காணொலி விளையாட்டு. பின்வருவனவற்றுள் செயற்கை மொழி அல்லாதது எதுனா மேண்ட்ரின். ஓகேவா, ஸோ மேண்ட்ரின் வந்து சைனீஸ் பேசக்கூடிய மொழி. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அதிகமான மக்களால் பேசும்படும் மொழியும் மேண்ட்ரின் தான். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். தமிழை உருபனியல் பகுப்பாய்வுக்கு மற்ற 3ம் பாருங்கள், பைத்தான், பேர்ல், அதுக்கப்புறம் ஜாவா, 3மே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். தமிழை உருபனியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது சற்று கடினமான செயல், ஏனெனில் அது ஒட்டுநிலை மொழி. மற்றவற்றுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடு. தகவல் மீட்பு, பணுவல் சுருக்கம், தகவல் பிரித்தெடுத்தல், எந்திர மொழிபெயர்ப்பு. ஸோ தகவல் மீட்பு அப்படிங்கிறதா மற்ற 3ஓட தொடர்பில்லாதது. விரிதாள் அப்படிங்கிறது வந்து வரவு செலவு கணக்கு, அதாவது எக்ஸல் ஷீட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தரவுத்தளம். ஸோ தரவுத்தளம் அலுவலக பயன்பாடு.
எம்எஸ் வேர்டு, எம்எஸ் டேட்டா அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சொல் செயலி பார்த்தீங்க அப்படின்னா ஆவண தயாரிப்பு, ஆப்பிள் வந்து iOS. கந்தர்வன் தீராவை இந்தியா முழுவதும் அனுப்பினார். தீரா இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இயற்கை மொழிகளை ஆய்வு செய்ய சென்றது. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. ஓகே, உள்ளே இருக்கிற லெசனில் உள்ள ஒரு கொஸ்டின் இது. ஸோ அவ்வளோதான், 12th அட்வான்ஸ் தமிழ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னா அடுத்தது 11th அட்வான்ஸ் தமிழ் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ 11th அட்வான்ஸ் தமிழ் போகிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டு கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 4 டேஸ்க்கு டெஸ்ட்டு முடிச்சுட்டு 11th அட்வான்ஸ் தமிழ் போயிடலாம். அண்ட் 12th வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதை முடிச்சுட்டு வந்து வேணால் உங்களுக்கு 11th 12th ஓல்டு தமிழ் புக் வந்து நடத்தி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா படிங்க. அண்ட் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னும் 1 மாதம் தான் இருக்கு இல்லையா? September 14 வந்து எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது லெசன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.